அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ராகுகேது பயிற்சி ராசி பலன்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். காலபுருஷனின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தரப்போகின்றார்கள். ராகுவின் இந்த கோச்சாரம் மனிதர்களின் தொழில் அளப்பரிய குறுக்கு வழி லாபத்தை தரும். எதிரில் அமர்ந்த கேது அந்த லாபத்தை ஆன்மீக வழிக்கு திருப்பிவிட செய்வார். ராகு மக்களை கண்ட அசைவ உணவு சாப்பிட குதியாட்டம் போட வைக்கும். கேது உணவை ஆரோக்கியமாக சாப்பிட வைப்பார். ராகு அரசியல்வாதிகளை அதிகமாக உருவாக்குவார். கேது அதில் சிலருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். சில மந்திரி பதவிகளை பிரித்து விடுவார். ராகு வெளிநாட்டுக்கு போனால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பார். கேது உடல்நிலையை காரணம் காட்டி பயணங்களை குறைப்பார். ராகு எதை நினைத்தாலும் இதோ இப்போதே நிறைவேற்ற வேண்டும் என ஒற்றை காலில் நிற்க கேது நல்ல சிந்தனைகளை பெருக்கி சிலவற்றை மட்டும் நிறைவேற்ற செய்வார். இதுபோன்று உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, தற்போதைய கோச்சார மாற்றத்தில் மேஷராசியின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றார்கள். இவர்கள் இந்த இடங்களில் 1.5 வருட காலங்கள் அமர்ந்து பலன் தருவார்கள். மேஷராசியின் 11ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்தவுடன் நீங்கள் வாழ்வின் எந்த தளத்தில் இருந்தாலும் ஒரு தலைமை பதவி வந்துவிடும். ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஆகிவிடுவார்கள். நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதி ஆகிவிடுவார்கள். கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் முதன்மை குருக்கள் ஆகிவிடுவார்கள். இதுவரை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றவர்கள் இப்பொழுது குருசாமி ஆகிவிடுவார்கள். அரசியல்வாதிகள் ஏதேனும் ஒரு பதவி நாற்காலியில் அமர்வார்கள். பள்ளி மாணவர்கள் அந்த வகுப்பின் தலைவராக மாறிவிடுவார்கள். கல்லூரி மாணவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று மாணவர் தலைவர் ஆகிவிடுவார். ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி மாணவரை நிர்வகிக்கும் கைடாக பதவி உயர்வு பெறுவார்கள். அதிகமான கௌரவமான பதவிகள் தேடி வரும் நேரம். கோவில் அறங்காவல், தக்கார், மேற்பார்வை குழுவில் இடம்பிடித்தல் என ஏதேனும் பெருமையாக சொல்லும் பதவி கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லும் பொழுது அதன் குழு தலைவராக மாறிவிடுவீர்கள். வங்கி பணியாளர்கள் வங்கி மேனேஜராக மாறிவிடுவீர்கள். அறநிலைத்துறையில் கலக்கும் மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக பெரிய பதவி பெறுவீர்கள். ஜோதிடர்கள் ஏதேனும் ஜோதிட பத்திரிகை ஆசிரியர் ஆகிவிடுவீர்கள். நிறைய அரசியல் சார்ந்த நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த அரசியல் தொடர்புகள் உங்கள் தொழிலை முதன் நிலைக்கு கொண்டு வரும். வேறென்ன, யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டும், மெயின் வீட்டுக்கு எவ்வளவு, ரகசிய வீட்டுக்கு எவ்வளவு என்ற கணக்கு தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இது போதுமே உங்கள் தொழில் முதலாம் இடத்திற்கு வருவதற்கு. இதன் துணை விளைவாக நீங்கள் சந்தடி சாக்கில் ஒரு அரசியல்வாதியும் ஆகிவிடுவீர்கள். இதைத்தானே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். மேஷராசி அன்பர்களே, அரசியல் ஈடுபாடு தன்னிச்சையாக உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. அரசியல் உங்களை ஈர்க்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அலையப் போகின்றீர்கள் என்று அர்த்தமல்ல. அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது அங்கு மேடை அமைப்பது, ஆட்களை காசு கொடுத்து கூட்டி வருவது, வரும் ஆட்களுக்கு நாற்காலி அமைப்பது, கட்சி தொண்டர்களுக்கு நிறைய சமையல் செய்வது அல்லது கட்டுசோறு கிண்டுவது, டீ காப்பி கொடுப்பது, வாகன ஏற்பாடு, குடிநீர் கழிவறை அமைப்பது என இன்னும் பிற தொழில் வாய்ப்போடு சாராய விநியோகமும் செய்வீர்கள். ராகு சம்பந்தம் வரும்பொழுது மது இல்லாவிட்டால் ராகுவுக்கு என்ன மரியாதை? இதோடு அசைவ விருந்துகளில் பெரிய அளவில் சமையல் செய்யும் வாய்ப்பும் வெளிநாட்டு வாய்ப்பும் கிடைக்கும். உங்களில் சிலர் வெளிநாட்டில் அரசியலில் ஒரு பதவி வகிப்பீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி உண்டு. அரசியல் ஆலோசகராக புகழ் பெறுவீர்கள். ஆக இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த கதவை தட்டினாலும் வெள்ளம் போல் லாபம் வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். மேலும் மேஷராசியின் 11
11ஆம் வீட்டில் ராகு அவிட்ட நட்சத்திரம் எடுத்துக்கொள்வார். அவிட்டம் என்பது ஒரு செவ்வாய் சார நட்சத்திரம். கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கும்பம் எனும் சனியின் வீட்டில் ராகு என்னும் பாவர் செவ்வாய் என்னும் இன்னொரு பாவரின் காலில் செல்கிறார். இந்த நேரத்தில் 2 விதமான பலன்கள் நடக்கும். உங்கள் அரசியலில் ரகசியத்தன்மை அதிகமாகி மேலும் மேலும் சொத்தும் கள்ளப்பணமும் லாபமும் வந்து குவியும். அதை எங்கே பதுக்கி வைப்பது என்று தெரியாமல் ரொம்ப யோசிக்க வேண்டி வரும். நண்பர்களையும் மூத்த சகோதரனையும் ஏன் மைத்துனனையும் கள்ளக்கூட்டு சேர்த்துக் கொள்வீர்கள். எங்காவது வெகு தூர பயணம் அல்லது விமானம் படகு விபத்து ஏற்பட்டு ஓரிடம் முடங்க நேரும். இதில் ஏதோ ஒன்று நடக்கும். இந்த காலகட்டத்தில் பைரவரை சாம்பார் சாதம் அகல்விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி 27 மிளகை மூட்டை கட்டி சிகப்பு நிற திரையில் தீபமேற்றி செவ்வாய்க்கிழமை வழிபடுங்கள். மேஷராசியின் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில், அதாவது சிம்ம ராசியில் கேது வந்து அமரப்போகின்றார். இப்போது கேது தரும் பலனை பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆரம்பித்தவுடன் மேஷராசி அன்பர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். ஆனா குலதெய்வம் தெரியாத மேஷராசி அன்பர்கள் ஏதோ ஒரு வழியில் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து விடுவீர்கள். அவ்வளவு ஏன், உங்கள் குலதெய்வமே உங்களை கூப்பிட்டு வந்து கும்பிட்டு விட்டுக்கோ என்று அனுக்கிரகம் செய்யும். கேது எனும் கிரகம் குழந்தைகளை உற்பத்தி செய்யும் வடிவில் இருப்பவர். அவர் மேஷராசியின் 5ஆம் இடத்தில் உள்ளார். எனவே மேஷராசியில் நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டும் என வேண்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது செயற்கை கரித்தரிக்கும் முறையில் குழந்தை பேறு கிடைக்கும். கேதுவுக்கு பிரிவினை குணம் உண்டு. ஆதலால் உங்கள் வாரிசுகளும் நீங்களும் வேறு வேறு இடத்தில் பிரிந்து வாழ நேரிடும். சிலரது வாரிசுகள் வெளிநாடு செல்வதாலும் அது நடக்கும். நிறைய மாணவர்கள் மருத்துவ கல்வி கற்க இந்த காலம் மிகவும் கை கொடுக்கும். நிறைய மருத்துவர்கள் அரசு மருத்துவர் ஆகிவிடுவார்கள். ஜோதிடம் கற்க விரும்புபவர்கள், சினிமா எடிட்டிங் கற்க ஆவலாக இருப்பவர்கள், அலங்காரம் சார்ந்த கல்வி, மந்திரங்கள் கற்பது, தேவ பாராயணம் பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, பங்கு வர்த்தகம் பற்றி தெரிவது, புதிய நூல் எழுதுவது, விரதங்கள் பற்றி புத்தகம் எழுதுவது, அதை வெளியிடுவது என இவை சார்ந்த கல்வியில் நாட்டம் ஏற்படும். காதல் மலரும். அநேக காதல் திருமணத்தில் முடியும். இந்த காதல் திருமணம் சில குடும்பங்களில் பிரிவினையை உண்டாக்கும். சில காதல் தோல்விகள் சிலரை சன்னியாசி ஆக்கிவிடும். சிலரோ காதல் போயின் நெக்ஸ்ட் தாவல் என தாவி விடுவார்கள். வேறு சிலர் நிறைய காதல் உண்டாக்கி எந்த காதலை ஏற்பது என மிக குழப்பமாக இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பேசாமல் ஒரு மடத்தில், அதிலும் வெளிநாட்டில் இருக்கும் மடத்தில் சேர்ந்தால் ஒரே இடத்தில் நிறைய காதல் பண்ணலாமே எனும் தவறான யோசனை கொப்பளிக்கும். இது கேது பகவான் 5ஆம் இடத்தில் செல்வதால் இந்த மாதிரியான கிறுக்குத்தனம் ஏற்படும். இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் மேஷராசியில் நிறைய பேர் அரசியலுக்கு போய்விடுவார்கள். சரி, மீதி இருப்போர் சினிமா பக்கம் நகர்ந்து விடுவார்கள். சினிமா துறையில் நடிப்பது, டைரக்ஷன் என நிறைய அந்த துறை சார்ந்த ஈர்ப்பு உண்டாகும். நிறைய இளம் பெண்கள் இந்த சினிமா ஆசையால் வீட்டை விட்டு ஓடிவிடும் வாய்ப்பும் உண்டு. இந்த சினிமா ஆசை நிறைய பெண்களை வீட்டை விட்டு விலக்கி வைத்துவிடும். மேலும் இவர்கள் ஒழுக்கத்தின் மீதும் களங்கம் சுமத்தப்படும். இந்த பெண்கள் சினிமாவில் உள்ள வேறு மத மனிதரை திருமணம் செய்து கொள்வார்கள். அரசியல் சார்ந்தவர்கள் ஒரு நடிகையின் தொடர்பால் மரியாதை கெட்டு போவார்கள். உங்களில் சிலர் உங்களின் வாரிசுகளால் அவமானம் அனுபவிக்க கூடும். தம்பதியர்கள் ஒருவர் மேல் ஒருவர் சந்தேகப்பட்டு பிரியவும் வாய்ப்பு உண்டு. சில வீடுகளில் கணவன் சந்நியாச மனப்பான்மை கொள்வதால் அதுவும் தம்பதியரின் பிரச்சனைக்கும் பிரிவினைக்கும் காரணமாகும். மேஷராசியின் 5ஆம் வீட்டில் கேது பகவான் சூரியன் சாரத்தில் சூரியன் வீட்டில் செல்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு கிரகண நிலை ஏற்படும். எனவே மனக்குழப்பம் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு உறுதி தீர்மானம் எடுக்க இயலாமல் இருக்கும். உங்களின் சில செயல்கள் பிறர் பார்வையில் ஒழுக்கக்கேடாக தோன்றும். ஆனால் நீங்கள் அது பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களால் கட்டுப்பாடாக சிந்திக்க இயலாததே இதன் காரணம். அங்கார சதுர்த்தி அன்று விநாயகரை வணங்குங்கள். மேஷராசியின் 11இல் அமர்ந்த குரு உங்களுக்கு வெகு லாபம், அரசியல் மேன்மை, நினைத்த விஷயம் அபரிமிதமாக நிறைவேறுவது என கொடுத்தாலும் 5ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள கேது பகவான் மனக்குழப்பம், ஒழுக்கக்கேட்டினையும் தருகின்றார். ஒருவேளை அரசியலில் இது எல்லாம் சாதாரணமப்பா என்று கூறி கடந்து விடுவீர்கள். ஆனால் மேஷராசி பெண்களை குறித்து யோசிக்கும் பொழுது சற்று நெருடலாக உள்ளது. சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும்
நிறைய சின்ன வீடு சமாச்சாரம் பரவலாகும். இதனால் உங்கள் குடும்பம் தலைக்குனியும் நிலை உருவாகலாம். ஏன் சில மந்திரிகளும் பதவி இழக்க இந்த ஒழுங்கீனம் ஒரு காரணமாகலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வளவு லாபமும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றதோ அதே அளவு அவமானமும் கிடைக்கும். திருவேற்காடு கருமாரியையும் சிவனுக்கும் நாகராஜனுக்கும் பால் அபிஷேகம் செய்து வணங்குங்கள். திருச்சியில் உள்ள உச்சி பிள்ளையாரை வணங்குங்கள். அருகிலுள்ள மகா மாரிகளை வணங்குவதோடு அரசமர அடியிலுள்ள நாகர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபடுங்கள். அங்காரக சதுர்த்தி மற்றும் மாதந்தோறும் வரும் சதுர்த்தியில் விநாயகர் குறித்து விரதம் இருந்தால் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் தவிர்க்கப்படும். துர்காதேவியின் நிவாரண அஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.